ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஐபிஎல் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆரோட மேட்சை பற்றி பார்க்கலாம். இது இவங்களுக்கு ஒரு அடுத்த வருஷத்துக்கான ஒரு பூஸ்டப் மேட்சாக தான் இருக்கும். ஏன்னா 2 டீமுமே எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ஓகே, இந்த மேட்சோட டாஸ் யார் வின் பண்ணுவா, மேட்ச் யார் வின் பண்ண பெர்சன்டேஜ் அதிக வாய்ப்பு இருக்குது, எந்த கிரவுண்டில் நடக்கு, சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2 மேட்ச் நம்ம கொடுத்தது ஆரம்பித்ததுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் 2 மேட்ச் ரிசல்ட்டை நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணி பாருங்கள், வீடியோவும் போய் பாருங்கள். செம்மையாக கிளிக் ஆகிட்டுருக்கு. மினி ஜிஎல் எல்லாமே ஃபஸ்ட்டு. ஜிஎல்லில் நல்ல உள்ள ஒரு 500 300க்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் டாப் 10க்குள்ளே வர பார்க்கணும். இந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் உள்ளே அடிக்க நம்ம பெஸ்ட்டாக கொடுப்போம். கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க சொல்கிறத வச்சு டீம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே குரூப்பில் போடுங்க. நானும் அதை ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் டீம் அதில் ஒவ்வொரு பிளேயர் மைல் அவுட் நேற்று ஒரு 10 பிளேயர் 9 to 10 பிளேயர் வந்துட்டாங்க. நான் சொன்னதில் கேப்டன் வைஸ் கேப்டன் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பிளேயர் மிஸ் ஆவாங்க. அந்த பிளேயர் தான் பெரிய இதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் போடுங்க. நான் லோவஸ்ட் பிக்கு இவங்க எடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி டீம் போடலாம். 6 டீம் இல்லைனா நான் ஒரு 10 டீம் போடுவேன் மேக்ஸிமம். ஸோ அப்போது மிக்ஸ் பண்ணி போடாமல் ஒரு டீம் நல்லா பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான மேட்சோட பிளேயிங் 11 பார்க்கும்போது ரெண்டு டீம்லேயுமே சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சாம் கரன் பிளாட்வாரா அப்படின்னு தெரியல. ஸோ நான் இந்த லைனப் வச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த பிளேயிங் 11 வச்சு சாம் கரனை ட்ராப் பண்ணியிருக்கேன். பட் அவர் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த கிரவுண்டுக்கு சூட்டபுள். ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து எடுக்கணும். அது போல் ரச்சின் ரவீந்திரா பிளேயிங் 11 மாறிச்சுன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவேன். இதில் வச்சு இருக்க டீமை மட்டும் இதே லைனப் வந்ததுன்னா நம்ம சொல்கிற டீம் செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சின்ன சின்ன ரொட்டேட் பண்ணி டீம் போடுங்க, செம்மையாக இருக்கும். இல்லை போட முடியலை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே ஓரளவு ஃபஸ்ட்டு நீங்களே டீமை க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு யாரையா மாற்றணுமா அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஓகே, ராஜஸ்தானில் நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்துட்டோம். ஸோ அவங்க சேம் டீமோடு போகலாம். இந்த கிரவுண்டுக்கு ஒரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ இந்த கிரவுண்டு கொஞ்சம் ஸ்பின்னிங் வேணும். மகேஷ் தீசனா உள்ளே கொண்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. அவர் வந்தார்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆஃப்டர் லைனப் அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் நடக்குது. டெல்லியை பொறுத்த வரைக்குமே ஒரு பவுலிங் ஸ்பின் ஃபேஸுக்கும் சாதகமாக இருக்கும். ஸ்பின்னர் போடும் போது இதாக இருக்கும். பேட்டிங்க்கும் நின்று பாலுக்கு ஆடுறவங்க நல்லாயிருக்கும். லாஸ்ட் மேட்ச் டெல்லியில் நடந்த மேட்ச் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ டெல்லியுமே ஒரு ராகுல் பாலுக்கு ஆடி அதுக்கப்புறம் போவார். அதே மாதிரி அங்குடி குஜராத்துமே அதே மாதிரி தான். செம்மையான மேட்ச். அந்த மேட்செலாம் வீடியோ நீங்கள் பாருங்கள். நம்ம கொடுத்துருந்த கேப்டன் நம்ம டீம் எல்லாமே செம்மையாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கிரவுண்டு இதே பிச். ஆனால் பிச் மாற்றுறாங்களா அப்படிங்கிறது தெரில. லைனப் அப்புறம் நான் உங்களுக்கு 7 மணிக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, டாஸ் வின்னர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்ஆர் வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே 200+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் என்னென்னா ஒருத்தர் நின்று ஒரு சைடு நின்று ஆங்கர் ரோல் ஆடணும் கண்டிப்பாக. ஸோ டெல்லியோட இது அப்படி தான். இல்லை ஆர்ஆர் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக 200+ அடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் மனசுக்குள்ள வச்சு நம்ம பேட்டிங் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி டீம் எடுக்கணும். அது லாஸ்ட் மேட்ச் கொடுத்த பிச்சு அதே பிச்சு கொடுத்தா பிச்சு கொஞ்சம் பிளாக் சாயில் ரெட் சாயில் மாறும். ஸோ அது மாதிரி மாற்றுறாங்கன்னா 170 தான் அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பொறுத்து நம்ம டீம் எடுக்கணும். மேட்ச் வின்னிங் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு 51%, ஆர்ஆருக்கு 49% இருக்குது. லாஸ்ட்டில் இது எல்லா இதுலேயும் பார்க்கும்போது. ஸோ இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு பார்ப்போம். இந்த மேட்சோட கிவ்அவே இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். லாஸ்ட் மேட்ச் கொடுக்கல. மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பெஸ்ட்டு பிளேயர் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கான்வே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுவார் இன்னிங்ஸை. ஸோ 50 அடிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. மாத்திரை ஒரு குட் ஸ்டார்ட் பண்ண அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ பிரேவிஸ் கொஞ்சம் ஒரு 4th வந்தார்னா கண்டிப்பாக அவர் ஒரு
லாஸ்ட்டு ஒரு 5 ஓவர் வந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு 40 ரன் அடிப்பார். ஸோ அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. ஜடேஜாவும் அதே மாதிரி சாம் கரன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பவுலிங்க்கு வந்து நல்லாயிருக்கும். 100 ஆகும்போது ஸ்பின்னு நல்லா டாமினேட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்கலாம். இல்லைனா அவர் ஒரு பார்த்து ஆடையும் அதிக வாய்ப்பு இருக்குது. பத்திர்னா லாஸ்ட் நேரத்தில் ஒரு 2 இல்லைனா 3 விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. கலீல் அகமது அன்குல் கம்போஸ் வந்து பொறுத்த வரைக்குமே இனிஷியலாக ஒவ்வொரு விக்கெட் எடுக்கலாம். பட் ஆனால் அடிவுலையும் அதிகமான சான்ஸ் இருக்குது. இவங்க வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்கள வச்சு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி டீம் எடுங்க. அதுபோக ரொட்டேஷன் பிளேயராக சொல்கிற சிஎஸ்கே பிளேயர்ஸையும் வச்சு உள்ளே கொண்டு வந்து டீம் எடுத்திங்கன்னா இதில் யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 6 பேரில் யாராவது ஒருத்தர் நீங்கள் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னா நான் ரொட்டேஷன் பிளேயரில் கொடுத்துருப்பேன். அவங்க ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து டீம் கொண்டு வாங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் சாம்சன், ஜெய்ஸ்வால், பராக், ஹசரங்கா, ஃபெருக்கி, மாக்கா இவங்கெல்லாம் நல்லா பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே வந்து மகேஷ் தீசனாக உள்ளே வந்தார்னா நீங்கள் கொண்டு வந்துருக்காங்க. தேஷ்பாண்டே வந்து என்னென்னா பயங்கரமாக ரன்னும் கொடுப்பாரு. ஒரு விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் வந்து ஒரு விக்கெட்டை எடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா விக்கெட்டை எடுக்கலாம், இல்லாமனாலும் போகலாம். லாஸ்ட் ஓவர் போட்டார் அப்படின்னா கூட விக்கெட் எடுக்க சான்சஸ். ஸோ அதனால் அவரை வந்து கொஞ்சம் பார்த்து இது பண்ணணும். ஸோ 50 ரன் கண்டிப்பாக கொடுக்க மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கிடும். இவங்களாம் இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. இந்த 6 பேரில் யாராவது ஒருத்தர் ஃப்ளாப் ஆனாங்கன்னா ரொட்டேஷன் பிளேயரில் சொல்கிற பிளேயரை நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. ஏன்னா ரொட்டேஷன் பிளேயரை பார்த்துக்கோங்க. சிஎஸ்கே வந்து யூ பட்டேல் இவர் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் அவரால் என்ன பண்ண முடியுங்கிறத காட்டினார். இப்போ ஒரு பிரேக்லேருந்து வராரு. ஸோ வரும்போது இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக வருவார். அவர் லேண்டார்னா இப்போ நீங்கள் நீங்கள் அடிக்க மாட்டார், இல்லைனா ஜடேஜா அடிக்க மாட்டாரா, பிரேவிஸ் பேட்டிங்கே வராதா அப்படின்னா இவரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. இவரை உள்ளே கொண்டு வந்து ஒரு வைஸ் கேப்டன் சான்ஸ்னால் நீங்கள் கொடுக்கலாம். மாத்திரைக்கும் ஒரு வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுத்துக்கோங்க. மாத்திரை அடிக்க மாட்டாருன்னா இவர் இப்படி மாற்றி உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. அது மாதிரி சிவன் துபே இவங்க உள்ளே ட்ரை பண்ணலாம். கலீல் அகமது ஸோ ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அடி வாங்கினாலும் விக்கெட் எடுக்கலாம். நீங்கள் அவரை கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இல்லைனா அன்குல் கம்போஸ். ஓகே, அதே மாதிரி ஆர்ஆரில் ஜுரைல் ஒரு சேஃப் பிளேயர் ரொட்டேஷனில். அங்கே யாராவது அவுட் ஆயிடுவாங்க, ஃப்ளாப் ஆயிடுவாங்க அப்படின்னா ஜுரையில் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க. சூரியவன்சியை பொறுத்த வரைக்குமே அடித்தா பயங்கரமாக அடிப்பார், இல்லைனா பந்தே அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ அதுதான் கலீல் அகமது இல்லைனா அன்குல் கம்போஸ் அவர் விக்கெட் எடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடிக்க ஆரம்பித்தாருன்னா பயங்கரமாக அடிப்பார். நீங்கள் ரிஸ்கி கேப்டன் சான்ஸ் அவருக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அது மாதிரி தேஷ்பாண்டே நான் சொன்னது தான், ரன்னு அதிகமாக கொடுப்பார். 2 பவுலருமே கீழே இருக்கவங்க அப்படி தான் அதிகமாக ரன்னு கொடுப்பாங்க. ஆனால் விக்கெட் வந்து யதார்த்தமாக விடும். ஒரு விக்கெட் 2 விக்கெட்டு இதில் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சான்ஸ் பார்க்கும்போது யூ பட்டேலும் மாத்திரையும் ஒரு ரிஸ்கி ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வைவோ சூரியவன்சியும் 3 பேர், இவங்க 3 பேர் உள்ளே கொடுத்தா நிறைய பேர் தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஜிஎல் ரொட்டேட் பண்ணி போடுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். யூ பட்டேல், மாத்திரை, அடுத்து சூரியவன்சி இவங்க 3 இதுக்குமே கேப்டன் வைஸ் கேப்டன் கொஞ்சம் கொடுத்துக்கோங்க. இவங்கெல்லாம் ஓரளவு சேஃபான இது. 100 அகமது வந்து நீங்கள் ஒரு கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், உங்களோட சாய்ஸ். என்னென்னா அவர் நல்லா ஒரு சைடு ஸ்ட்ராங்காக பவுல் போடாமல் இவர் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். இல்லை இவர் தான் ஸ்ட்ராங்காக போடுறாருன்னா இவர் ஓவரை பார்த்து ஆடிடுவாங்க. இன்னொருத்தவங்க போடுற ஓவரில் விக்கெட் உள்ள அதிக வாய்ப்பு இருக்குது ஜடேஜா போட்டாருன்னா. ஸோ அதனால் ஜடேஜா, பிரேவிஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி மாத்திரை இல்லைனா யூ பட்டேல் இவங்களுக்கு போய்க்குவாங்க. அதே மாதிரி பராக், ஜெய்ஸ்வால், சாம்சன் இவங்க 3 இடத்துல கண்டிப்பாக ஒரு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, என்னோடய ஃபைனல் டீம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன பிளேயரே தான் எடுத்திருக்கேன். ஃபெருக்கி வந்து என்னென்னா இந்த கிரவுண்டுக்கு வந்து ஒரு சூட்டபிளான பவுலிங். ஏன்னா ஸ்லோவர் பாலும் அவரால் போட முடியும். ஃபஸ்ட்டு இனிஷியல் நியூ பாலில் நல்லா போட்டு விக்கெட் எடுக்க முடியும். ஸோ இவர் ஓவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், 2 விக்கெட் கிட்டே எடுப்பார். அதே தான் கேப்டன் வந்து பார்த்துக்கோங்க. ஜெய்ஸ்வாலும் பிரேவிஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் மாற்றி யூ பட்டேலுக்கு உள்ளே வந்தாலும் கொடுக்கலாம், இல்லை சூரியவன்சி கொடுக்கலாம், கான்வே கொடுக்கலாம், மாத்திரை கொடுக்கலாம், உங்களோட விருப்பம். இந்த பேஸை வச்சே நீங்கள் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணி போடுங்க, சூப்பர் டீமாக அமையும். ஸோ உங்களோட டீமை குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். அது மாதிரி என்னோடய கிவ்அவேலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரூல் என்னென்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும், அதான் மஸ்ட்டு. மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். தேங்க்யூ.